என்னோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க ப்ரீமியம் பிராண்டில் 1 கிலோ அளவுக்கு பிரியாணி போடுறது மாதிரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அடிக்கனமான ஒரு பாத்திரமாக எனக்கு காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க. விலையும் கம்மியாக இருக்குன்னு அப்படின்ட்டு. அதனால டி நகரில் இருக்கிற சரவணா ஸ்டோர், ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற பாத்திர கடை தான். இங்கே ஃபஸ்ட்டில் எடுத்த உடனே 100 ரூபா பாத்திரம்லாம் நிறையா இருக்கும். அடுத்த தடவை நான் வீடியோ எடுக்கும்போது நான் கடையோட லொக்கேஷனையும் கரெக்டாக நான் காமிக்கிறேன். அதையும் கமெண்ட்டில் எனக்கு கேட்டிருந்தாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும், நான் பானுமா. எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இப்போ வாங்க, இப்போ இது 3 பாட்டு சேர்த்தது வச்சுருக்காங்க. 600 ரூபா. 3மே காப்பர் பாட்டம். ப்ரீமியம் பிராண்டு தான், நல்ல ஸ்ட்ராங்கானது. நமக்கு இந்த விலைக்கு பரவாயில்ல. இதே மாதிரி யாருக்காவது தேவைப்பட்டுச்சுனாக்கா இந்த 3 செட்டாக உள்ளதை நீங்கள் வாங்கிக்கோங்க. அடுத்ததாக இப்போ பார்க்குறதும் காப்பர் பாட்டம் தான். இதுவுமே நமக்கு 1 கிலோ அளவுக்கு ரைஸ் வைக்கலாம். இப்போ 2 பக்கமும் ஹேண்டில் வச்சது 500 ரூபா. இப்போ இது எல்லாமே நமக்கு சோறு வடிக்கிறது. விலைக்கு தகுந்தது மாதிரி வச்சுருக்குறாங்க. இது கெப்பாசிட்டிக்கு தகுந்தது மாதிரியும் விலை இருக்குது. இது உள்ள இட்லி பிளேட்டு இது சேர்த்தது 2000 ரூபா போட்டிருக்காங்க. இட்லி பிளேட்டு இல்லாதது 1140 ரூபா போட்டிருக்காங்க. இது ஆஃபரில் நான் ஏற்கனவே இதை நான் காமிச்சிருக்கிறேன். இதோட கெப்பாசிட்டி 1.5 கிலோ அளவுக்கு சோறு வடிக்கலாம். இப்போ இதில் உள்ள கிளாஸ் லிட்டும் சேர்ந்தது கொடுத்துருக்காங்க. 1200 ரூபா. சோறு வடிச்சிட்டு அப்படியே கிளாஸ் லிட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடுறது மாதிரியும் இருக்கும். இப்போ அடுத்ததாக 3 நமக்கு இந்த மாதிரி சாதாரணமாக ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் உள்ள பாட்டு சேர்த்தது வச்சுருக்காங்க. காப்பர் பாட்டம் இல்லை. 3மே சேர்த்தது 500 ரூபா போட்டிருக்காங்க. 500 ரூபாய்க்கெலாம் இது ஒரு நல்ல உங்களுக்கு ஆஃபர் இல்லாமல் சாதாரணமாக எல்லா நாளையிலையும் இந்த மாதிரி பொருளெல்லாம் வாங்கிக்கலாம். இப்போ பன்னீர் மேக்கர். நம்ம பன்னீர் எப்போவுமே கடையில் வாங்கும்போது ஒரு 100 கிராம் பன்னீரே 80 ரூபாலேருந்து 120 ரூபா வரைக்கும் விற்கிது. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இதில் 2 லிட்டர் அளவுக்கு பால் காய்ச்சி நம்ம திரைய வச்சு பன்னீர் நம்ம இதில் எடுத்துக்கலாம். சூப்பராக இருக்கும். கட்டியாக நல்ல உங்களுக்கு வரும் பன்னீர். நம்ம வீட்டில் செய்கிறதும் நமக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். மற்ற கடையை விட இந்த கடையில் சீப்பான விலை தான் பன்னீர் மேக்கர். இப்போ அடுத்ததாக இந்த மாதிரி குட்டி குட்டியான பவுல். இது சின்ன பாட்டு மாதிரி உள்ளது. இது எண்ணெய் கூஜா மாதிரியும் இருக்குது. ஸ்பூன் உள்ளதும் இருக்குது, இல்லாமையும் இருக்குது. இப்போ காப்பர் பாட்டத்தில் கீழே மட்டும் இருக்கும் காப்பர் கொடுத்தா மாதிரி. இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு பேக் சைடில் அப்படியே இருக்குது இந்த சின்ன சின்ன சட்டி மாதிரி உள்ளதெல்லாம். இப்போ இதெல்லாம் 166, 216, 250, 300 இந்த ரேஞ்சு வரைக்கும் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் நம்ம அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு மேக்கர். இதில் சிம்பிளாக இண்டோலியன்லேயும் இருக்குது, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லையும் இருக்குது. வீட்டில் யூஸ் பண்ணுறதுலேருந்து தள்ளுவண்டி கடைக்கு யூஸ் பண்ணுறது மாதிரியாக உள்ள எல்லா புட்டு மேக்கரும் இங்கே வச்சுருக்காங்க. இதுதான் ப்ரீமியம் பிராண்டில் உள்ள பிரியாணி பாட்டு. இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு ஃபுல்லாக வச்சுருப்பாங்க. கீழே பார்த்தீங்கன்னாக்கா அடிப்பக்கம் உங்களுக்கு ஸ்டாண்ட்விச் பாட்டம் இதில் கொடுத்துருப்பாங்க. 825 ரூபா இதோட விலை. 1 கிலோ அளவுக்கு இதில் பிரியாணி போட்டுக்கலாம். நல்ல வெயிட்டாக இருக்குது. கிளாஸ் மூடி கொடுத்துருக்குறாங்க. இந்த பிராண்டும் அடியிலேயே உங்களுக்கு அப்படியே சீல் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பிராண்டடான கம்பெனிக்கு வாரண்டியும் கொடுத்துருப்பாங்க. சாண்ட்விச் பாட்டத்துக்கு தனியாக 1 வருஷத்துலேருந்து 5 வருஷம் வரைக்கும் வாரண்டி கொடுப்பாங்க. பொருளோட விலைக்கு தகுந்தது மாதிரி வாரண்டி இருக்கும். இப்போ இதோட அளவு பார்த்தீங்கன்னாக்கா 30 சென்டிமீட்டர் அளவு போட்டிருந்துச்சு. நான் கையால் இப்போ அளவு வச்சு காமிச்சேன் பாருங்கள். நல்ல வெயிட்டான ஒரு பாத்திரம். 825 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். இப்போ இந்த சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஃபுல்லாக எண்ணெய் சட்டி, இண்டோலியன், அலுமினியம் இந்த மாதிரி உள்ள எண்ணெய் சட்டி, சின்ன சட்டியிலேருந்து பெரிய அளவில் உள்ள பிரியாணி போடுற சட்டி வரைக்கும் இங்கே அவ்வளோ விதவிதமாக அடுக்கி வச்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா இந்த பிளாக் மெட்டலில் உள்ள ஹார்ட் அனடைஸில் இந்த மாதிரி சப்பையாக ஹேண்டில் வச்சது மாதிரி இருக்குது. 633 ரூபா. நல்ல வெயிட்டாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக அழகாக இருந்துச்சு இது பார்க்குறதுக்கே. எனக்கே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ அந்த மாதிரி வேணாம் அப்படின்னாக்கா இண்டோலியனில் 346 ரூபா போட்டிருக்காங்க. பின்னாடி பக்கம் உங்களுக்கு பேக் சைடில் நான்ஸ்டிக் கோட்டிங் கொடுத்துருப்பாங்க. இப்போ இது சிலிக்கான் ஹேண்டிலில், இது இண்டக்ஷனில் வைக்கிறது மாதிரி இண்டோலியன். இதுவுமே நல்ல வெயிட்டாக இருக்குது. நல்ல ஒர்த்து. இந்த விலைக்கு உங்களுக்கு தாராளமாக வாங்கலாம். 419 ரூபா. சூப்பராக இருக்கும். இது வாங்குறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவுமே நம்ம வாங்கிக்கலாம். எல்லாராலையுமே நம்ம இப்போ ட்ரைப்ளை செட்டு விலை ஜாஸ்தியாக உள்ள பொருள் இது எதுவுமே வாங்க முடியாது நிறைய பேருக்கு. இப்போ சோனு பிராண்டு பாருங்கள். இந்த பிராண்டு நல்ல பிராண்டு. சோனு பிராண்டு 447 ரூபா போட்டிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு பூஜைக்கு உள்ள பொருள் எல்லாமே இங்கே இருக்குது. குத்து விளக்கு, குங்கும சிமிழ், அதே மாதிரி
வெள்ளி டம்ளரு, வெள்ளி தட்டு, வெள்ளியில பூஜைக்கு நீங்கள் என்னென்ன பொருள்லாம் யூஸ் பண்ணுவீங்களோ அத்தனை பொருளும் வெள்ளியில இங்கே அவ்வளவும் இருக்குது. இப்போ இந்த மாதிரி பிளேட்டு மாதிரி உள்ளதையும் இருக்குது. தாம்பூல தட்டும் இங்கே வச்சுருக்காங்க. இப்போ இந்த பாக்ஸு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவுமே வெள்ளியிலேயே உள்ள ஜுவல் பாக்ஸு தான். இது ஃபுல்லாக மேலே உங்களுக்கு டிசைன் கொடுத்துருக்கிறது எல்லாமே பியூரா வெள்ளியில தான் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவில் கூட நான் உட்டனில் உள்ள விதவிதமான ஜுவல் பாக்ஸ் காமிச்சிருக்கிறேன். இப்போ இங்கே பாருங்கள், இதுதான் உள்பக்கம் இந்த மாதிரி இருக்குது. வெளிப்பக்கம் ஃபுல்லாக உங்களுக்கு எல்லாமே வெள்ளியில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மேலே சைடில் கொடுத்துருக்குற கோட்டிங் கூட வெள்ளியில் தான் இருக்குது. இப்போ வெள்ளியில் ஒரு சின்னதாக குட்டியாக ஒரு பானை லைட் வெயிட்டாக தான் இருந்துச்சு. இதோட விலை 185 ரூபாயா 1185 ரூபாயான்னு தெரியல. நாங்கள் முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வெள்ளி பொருள்லாம் நாங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. இதில் சமைக்கவும் கூடாது, சமைச்சதை எடுத்து வச்சு சாப்பிடவும் கூடாது. இந்த வெள்ளி பொருள்லாம் எங்களுக்கு அனுமதி கிடையாது. அதனால் இந்த மாதிரி வெள்ளி பொருள்லாம் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். கொலுசு மட்டும்தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். வெள்ளி கொலுசு இந்த மாதிரி அணிகலனா யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி நம்ம சமையலுக்கோ சாப்பிட்றதுக்கோ இதை வச்சு யூஸ் பண்ணிக்கக்கூடாது. இது எல்லாமே வெண்கலம், பித்தளை, செம்பு இது எல்லாமே கலந்து வச்சுருக்கிறாங்க. இதில் மூணுமே நல்ல வித்தியாசம் தெரிஞ்சவங்களுக்கு எல்லா வித்தியாசமும் தெரியும். இதை பாருங்கள், இந்த பூஜை கூட இந்த வெள்ளியில் உள்ளது மேலே ஹேண்டில் வச்சது மாதிரி இருந்துச்சு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 1000, 1200, 3000 இப்படின்னு போட்டிருக்காங்க. இது அழகுக்காக ஃபுல்லாக கிளாஸில் உள்ளது மேலே வெள்ளியில் கொடுத்துருக்குறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம காஃபி குடிக்கிறதுக்கு டபரா செட்டு. இப்போ இது பார்த்திங்கன்னா தனியாக இந்த மாதிரி கீழே கிண்ணமும் மேலே குவளையும் தனித்தனியாக வச்சுருக்குறாங்க. ரெண்டுக்குமே தனித்தனி ரேட்டாக இருக்குது. அதுவுமே லைட் வெயிட்டாக இருந்துச்சு. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா பித்தளை, செம்பு, வெண்கலம் 3 பொருள் இருக்கும். இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 3 பொருளுமே எப்படி வித்தியாசம் பார்க்குறது அப்படிங்கிறது தெரியாது. அங்கே உள்ளவங்கள்ட்ட தான் நான் கேட்டு நான் இது என்ன வெண்கலமா, பித்தளையா, இது செம்பா அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்குவேன். இந்த மாதிரி டபரா செட்டும் நான் 2 வாங்கி வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்கும். ஃபில்டர் காஃபி குடித்தோம்னா மணக்க மணக்க. இப்போ இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோரில் நமக்கு இது எல்லாமே கிளாஸ் ஐட்டமாக ஃபுல்லாக வச்சுருக்காங்க. இந்த கப்பு பாருங்கள், இது 50 ரூபா தான் போட்டிருக்குது. இதே மாதிரி நம்ம விலை அதிகமாக உள்ளதும் போட்டிருக்குது, விலை கம்மியாக உள்ளதும் போட்டிருக்கு. ரொம்பலாம் விலை ஜாஸ்தியாகவே போகல, ரொம்ப அதிகமான விலையும் இல்லை. இப்போ 50 ரூபா 60 ரூபா இந்த ரேஞ்சில் தான் இங்கே உள்ள எல்லா கப்புமே இருக்குது. இப்போ இந்த மாதிரி உள்ளதுனாக்கா 70 ரூபா போட்டிருந்தாங்க. இதுவே நம்ம டிமார்ட்டில் இருந்துச்சுனாக்கா இந்த கிளாஸ்லாம் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வரும், ரொம்பலாம் கம்மியாக வராது. இப்போ இதே மாதிரி ஜூஸ் கிளாஸு, சாதாரணமாக காஃபி கப்பு இதெல்லாம் நமக்கு எத்தனை தேவைப்படுதோ அத்தனை மட்டும் நம்ம தனித்தனியாக வாங்கிக்கலாம். செட்டாக இத்தனை தான் வாங்கணுன்னு கிடையாது. இப்போ இங்கே எல்லாமே உள்ளது பீங்கான் பொருள்லாம். இந்த செராமிக் கப்புலாம் பார்த்திங்கனாக்கா ப்ளைன் ஒயிட்டாக உள்ளது நமக்கு எப்போவுமே கொஞ்சம் கூடுதல் விலையாக இருக்கும். அதே மாதிரி லைட் வெயிட்டாக உள்ளதும் கொஞ்சம் விலை ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ இதெல்லாம் சின்ன சின்னதாக உள்ள பாட்டில், இதெல்லாம் 10 ரூபாய்க்கே இந்த மாதிரி சின்ன பாட்டில் நமக்கு கிடைக்கிது. இப்போ இந்த கப்பு பாருங்கள், இந்த கப்பே கொஞ்சம் டிசைனாக நல்லா இருக்குது. ஒரு கப்பு 40 ரூபா போட்டிருக்காங்க. டபுள் கலர் கொடுத்த கப்பாக இருக்குது. ஒரே மாதிரி ஒரே டிசைனில் 6 கப்பு இல்லாமல் இப்போ 6 கலர்லேயும் 6 கப்பை நம்ம வாங்கிக்கலாம். இப்போ பியூர் ஒயிட்டு இந்த கப்பு பார்த்தீங்கன்னாக்கா 40 ரூபா போட்டிருக்கு. இதுலேயே லைட் வெயிட்டாக பியூர் கப்பு இதை விட விலை கூடவா விற்கும். இப்போ அதுலேயே கொஞ்சம் சாண்டில் கலராக இருந்துச்சு, இது 60 ரூபா போட்டிருக்காங்க. ஒயிட்டுக்கும் சாண்டலுக்கும் ஒரு 20 ரூபா ஜாஸ்தியாக இருந்துச்சு. மளிகை பொருள்லாம் கொட்டி வைக்கிறதுக்கும் இங்கே கிளாஸ் பாட்டில்லாம் 100 ரூபாலேருந்தே 50 ரூபாலேருந்தே நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம இங்கே ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்தாக்கா சரவணா ஸ்டோரில் இந்த மாதிரி இரும்பு பொருள் விற்கிற செக்ஷனுக்கு கண்டிப்பாக வந்து பாருங்கள். நீங்கள் இந்த இரும்பு சாமானில் ஒரு எண்ணெய் சட்டி, ஒரு தோசைக்கல் இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னாக்கா ஒரு தோசைக்கல்லையே அத்தனை வெரைட்டி இங்கே அடுக்கி வச்சுருக்கிறாங்க. லைட் வெயிட்லேருந்து ஹெவி வெயிட் வரைக்கும் இங்கே இருக்குது. நமக்கு விருப்பமான விலையில் இங்கே வாங்கிட்டு போகலாம். என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுனாக்கா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என்ன என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம், சரியா?